பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் கூட நமக்கு லெந்து நாட்கள் ஆரம்பமாகிறது. சாம்பார் புதன்கிழமையை நாம் இன்று அனுசரிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 40 நாட்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்ம உலகத்துக்கு வந்து என்னென்ன குணாதிசயங்களை கொண்டிருந்தார் என்று சொல்லி, நம்மிடத்திலே அந்த குணங்கள் வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிற காரியங்களை நாம் விசேஷமாய் கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். ஒரு ஆண்டவர் இந்த உலகத்தில் எப்படி நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு வாழ்ந்து மாதிரியை காட்டி சென்றிருக்கிறார். அவருடைய குணங்கள் எல்லாம் நமக்குள்ளும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விருப்பப்படுகிறார். அநேக காரியங்களை நாம் கற்றுத் தேர்ந்தவர்களாக இருக்கலாம். அவருடைய பாடுகளை குறித்து நாம் எல்லாரும் அறிந்திருக்கலாம். ஆனால் அவர் நமக்காக பட்ட பாடுகளுக்கு பிரயோஜனம் நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருந்தால் மட்டும்தான். அவர் பூமிக்கு வந்து நமக்காக அடிக்கப்பட்டு சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்து நமக்காக அவர் பட்ட பாடுகள் எல்லாவற்றிற்கும் நாம் அவருக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பரிசு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது நம்முடைய குணங்களை நாம் மாற்றி அமைத்து கொள்வது தான். இந்த 40 நாட்களும் நாம் ஒரு 40 குணங்களை அவர் நமக்கு காட்டி சென்றவற்றை கற்றுக்கொண்டு அதை நம்மிடத்திலே மாற்ற வேண்டும் என்று சொல்லி அதை நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதற்கு நம்ம இசைந்து அந்த குணங்களை எல்லாவற்றையும் நம்மளிடத்திலே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி விருப்பப்படுகிறார். அதனால் இன்றைக்கு முதலாவது நாளாக ஆண்டவர் நம்மளோடு இடைப்படுகிற காரியம் லூக்கா 2:51. அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஆமென். ஆண்டவர் மனுஷனாய் பூமியில் வந்து முதலாவதாக அவர் கீழ்ப்படிந்திருந்தார். நம்மளிடத்துல அநேகரிடத்துல இன்றைக்கு கீழ்ப்படிதல் இல்லை. ஒரு வயசு கூட நம்மளோட பெரியவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம கீழ்ப்பட்டு தான் இருக்கணும். அநேக இடங்களில் ஆண்டவர் வசனத்தில் கற்றுக் கொடுத்துருக்கிறார் நமக்கு. எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்துருங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்துருங்க, உங்களோட பெரியவங்களுக்கு கீழ்ப்படிந்துருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கீழ்ப்படிந்தும் இருந்திருந்தார். அதனால தான் நம்மளை கீழ்ப்படிய சொல்லி இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கீழ்ப்படிதல் மிக மிக அவசியம். ஆண்டவர் விரும்புகிற முதல் காரியம் கீழ்ப்படிதல். முதலாவதாக அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் கீழ்ப்படிதல். வேதம் வாசி, ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அதை கீழ்ப்படிஞ்சோன்னா அடுத்த கட்டத்துக்கு ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். அடுத்து ஒவ்வொரு காரியங்களும் நம்ம கோபப்படும் போது நீ கோபப்படாத அப்படின்னு இருதயத்தில் ஆண்டவர் நம்மளோடு பேசும் பொழுது அதுக்கு நம்ம கீழ்ப்படியணும். இந்த காரியத்தை செய்யாதன்னு நம்மகிட்ட ஆண்டவர் இடைப்படும்போது அதை நம்ம செய்யக்கூடாது. இப்படி அவருடைய சத்தத்துக்கு ஒவ்வொரு முறையும் நம்ம கீழ்ப்படிந்தோமானால் அடுத்த கட்டத்துக்கு ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு செல்வார். இன்னும் நம்மள அநேகர் வேதம் வாசிப்பதிலும் ஜெபிப்பதிலுமே சிக்குண்டவர்களாய் அதையே இன்னும் நம்ம ஒழுங்காக கீழ்ப்படியாமல் இருக்கிறதுனால தான் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பான லெவலான ஆண்டவர் இடத்துல நெருங்கி சேருவதற்கான வழிகள் உள்ள ஒரு காரியங்களும் நமக்கு தடைபட்டு கொண்டிருக்கிறது. தினமும் வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், ஆண்டவர்கிட்ட பேசணும் அப்படிங்கிறது நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. கீழ்ப்படிந்திருக்கிறோமா? இன்னும் நம்ம முதல் படியிலேயே ஏறவே இல்லையே. அப்போ எப்படி நம்ம ஒவ்வொரு படியாக கடந்து அவருடைய சமூகத்துக்கு பரலோக ராஜ்யத்தை போய் அடைய முடியும்? அதனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். இவங்களுக்கு ஏன் நான் கீழ்ப்படியணும், இந்த வார்த்தைக்கு ஏன் நான் கீழ்ப்படியணும் அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் என்றைக்கும் கேட்காதீங்க. உங்களுடைய செவிகளில் ஒரு வார்த்தை கேட்கப்பட்டுச்சுன்னா அதுக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். அப்படி இல்லாமல் அந்த வார்த்தைகள் உங்கள் காதுகளில் வராது. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. அதனால் உங்களுக்கு ஒரு வார்த்தை யார் மூலமாக வேணாலும் இருக்கலாம். உங்களிடத்தில் சேர்ந்துச்சுன்னா அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. நமக்காக பாடுபட்டு சிலுவையில் அடிக்கப்பட கீழ்ப்படிந்து வந்த தேவனுடைய பிள்ளைகளாய் நம்ம இருக்கிறோம். அப்போது நம்மளும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கணும். அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, அவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளை அதிகமாக ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.